ஓகே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக இந்த ரெண்டு வாரமாக நான் உங்கள் நடுவிலே ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து உங்கள் நடுவிலே நான் பேசி வந்திருக்கிறேன். ஆபிரகாம் அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு தியாகம் செய்தவர் என்று சொல்லி முதல் படியாக நாம் பார்த்தோம். ஆபிரகாம் முதல் தியாகம் அவருடைய தேசத்தை, அவருடைய பட்டணத்தை, அவருடைய வீட்டாரை, அவருடைய நண்பர்களை, உற்றார் உறவினர்களை யாவரையும் அவர் தியாகம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு பிரகாரம் கீழ்ப்படிந்து அவர் தொடர்ந்து கானான் தேசத்துக்கு அவர் ஓடி வந்தார். பிறகு அவர் என்ன செய்தார்? தனது முதல் மகனாகிய இஸ்மாவேலை அவர் விட்டார். ஆமென். மூன்றாவது அவர் ஈசாக்கு ஆகிய அவருடைய மகனை பலி செலுத்தும்படியாக அவர் தியாகம் செய்தார். இந்த மூன்று காரியங்களையும் நம்ம 3 வாரம் முன்பாக நாம் தியானித்தோம். அதுக்கு அடுத்ததாக அவர் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி பிறகு நம்ம 2 வாரத்துக்கு முன்பாக பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை நோக்கி எப்போதும் நன்றி செலுத்துகிறவர். அவர் போகும் இடமெல்லாம் பலிபீடத்தை ஆண்டவருக்கென்று அவர் கட்டுகிறவர். பிரைஸ் தி லார்ட். போகும் இடமெல்லாம் அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்தும்படியாக அவர் பலிபீடம் செலுத்துகிறவர். அதுக்கடுத்ததாக ஆபிரகாம் என்றைக்கும் மன்னித்து அவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லி லோத்துக்கு அவர் மன்னித்து லோத்து பிடிபட்டு போனாலும் லோத்துக்கு அவர் என்ன செய்தார்? அல்லேலூயா. அவர் மன்னித்து அவர் உதவி செய்து லோத்தை காப்பாற்றி அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி அவருடைய மகத்துவத்தை நாம் பார்த்தோம். இதுதான் ஆபிரகாமுடைய கேரக்டர். இதெல்லாம் ஆபிரகாமுடைய கேரக்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் படிப்படியாக நாம் பார்த்து வருகிறோம். நாம் யாவரும் புதிய ஆண்டுக்குள்ளாக போகிறோம். இன்னும் எத்தனை மாதம் இருக்கிறது? சரியாக ஒரே மாதம்தான் உள்ளது. சரியாக ஒரே மாதம் உள்ளது. ஆகையால் கர்த்தர் அநேக காரியத்தை நான் நம்புகிறேன் உங்களிடத்தில் பேசுவார். இன்றைக்கு நம் எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் சரி, 25 கடந்து போனாலும் சரி, 26வது ஆண்டு கடந்து போனாலும் சரி, 2030 கடந்து போனாலும் சரி, என்றைக்கும் அல்லேலூயா நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கேரக்டர் மாறிக்கொண்டே கிறிஸ்துவ போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கும் நமக்கு ஒரு மாதம் இருக்கிறது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக ஆமென் எந்தெல்லாம் நமக்குள்ளாக தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கிறதோ, தேவனுக்கு மகத்துவமான காரியங்கள் எவைகள் இருக்கிறதோ அவைகளை நாம் பின்பற்றுவது நலமாக இருக்கும். நம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் என்றால் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாமுடைய வைஃப் ஆமென் அவங்களும் சகல ஜாதிகளுக்கும் தாய் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆபிரகாமும் சகல ஜனங்களுக்கும் அவர் தகப்பன் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு எப்பேற்பட்டவர், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் உண்மை. ஆனாலும் ஆபிரகாமுடைய கேரக்டர் எப்படி, அவருடைய பண்புகள், நல்ல பண்புகள், நல்ல குண அதிசயங்களை இன்றைக்கு சபை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கதைகள் மிக சுருக்கமாக இருந்தாலும் ஆனாலும் இன்றைக்கு ஆபிரகாம் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி சபைக்கு அவருடைய கேரக்டர் இன்றைக்கு சபைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆபிரகாமுடைய கேரக்டரை நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எத்தனை வாரங்கள் போகும் என்று சொல்லி தெரியாது. ஏனென்றால் நான் அதுக்கு போன வாரம் ஆபிரகாமை பற்றி நான் பேசும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்த ஒரு காரியம், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமடைகிறார் ஆபிரகாமை பற்றி பேசும்போது. காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் தான் ஆண்டவர் முதல் மனிதனை அவர் அழைத்து சகல
ஜாதிகளுக்கும் தகப்பனாக. ஆபிரகாம் தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு கிறிஸ்துவின் சந்ததியை கொண்டு வர ஆண்டவர் ஆசைப்பட்டார். அதுதான் மேத்திய புஸ்தகத்தில் ஆபிரகாம் குமாரனாகிய தாவீது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஆரம்பிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி பேசும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறது போல இன்றைக்கும் ஆபிரகாமுடைய தியாகம், அவருடைய பண்பு, அவருடைய குணாதிசயம், அவருடைய காரியங்களை இன்று நாம் தியானிக்கும் போது நம்மளுடைய உள்ளமும் சந்தோஷம் அடைந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் நடக்கும்போது புதிய சிருஷ்டியாக, புதிய எண்ணத்தோடு, புதிய சிந்தையோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். இந்த புதிய ஆண்டு போவதுக்கு நமக்கு சரியாக 1 மாதம்தான் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரே மாதத்துக்குள்ளாக நாம் மாற முடியுமா? முடியும். ஒரே நாளில் ஆண்டவர் சவுலை இருதயத்தை, அவனுடைய வாழ்க்கையை, சகலத்தையும் மாற்றினார். ஒரே நாள். மாடு காணா பயிற்சி என்று சொல்லி சவுல் போய் தேடிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக ஆண்டவர் ஆக்கினார். ஒரே நாளில் சவுலுடைய எண்ணங்கள், சிந்தைகள், இருதயங்கள் சகலமும் மாறினது. சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது 2025 நாம் கடந்து போகிறோம். இன்றிலிருந்து நம்மளுடைய உள்ளத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், இதுக்காக நீங்கள் உபவாசிக்கலாம். ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நான் கடந்து போகிறேன், எனக்கென்று ஆண்டவரே நீங்கள் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவரே, இன்னும் நான் எந்த காரியத்தில் நான் மாற வேண்டும், எந்த காரியத்தில் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாக நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆகையால் நான் நீங்களும் இன்றைக்கு ஆயத்தப்படும்படியாக இன்றைக்கு வசனத்தை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்று சொல்லி நாம் யாவரும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரத்தை, சாப்டர் 18 எல்லாரும் எடுத்துக்கோமா? 18ஆம் அதிகாரம். சரி, 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, 2வது வசனத்தை, 3வது வசனம் வரைக்கும் அப்படியே நம்ம பார்ப்போமா? பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். 4வது வசனம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். 5வது. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். நம்ம அப்படி தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, எங்கள் இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த
ஆண்டவரே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆபிரகாமோடு ஆண்டவரை நீங்கள் இடைப்பட்டதும் பேசினும் காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலையும் இருதயத்திலையும் கர்த்தர் இடைப்படுங்க, பேசுங்க. ஆளுகை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எங்களை மீண்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்க வேதம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எத்தனை பேர் வந்தார்கள்? 3 பேர்கள். 3 பேர்களே அதுல 2 பேர் வான தூதர்கள், ஒருவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதியில இயேசு கிறிஸ்துவே மனிதனாக ரூபமாக எத்தனை இடத்துல நீங்கள் பார்க்கிறீர்களோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடிலும் கூட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய முகம் யாருக்கும் தெரியல. அவருடைய முகம் ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி இருந்தது போல பழைய ஏற்பாடிலும் அவருடைய தரிசனங்கள், அவருடைய காரியங்கள் பலவிதமாக இருக்கும். இந்த 3 பேர் ஆபிரகாமை சந்திக்கும்படியாக அவர்கள் வருகிறார்கள். ஏன் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள் என்றால், ஆபிரகாமிடத்திலே வாக்குத்தத்தத்தை சொல்லும்படியாக. அதுக்கடுத்ததாக, ஆபிரகாமுக்கு நான் ஒன்றையாகலையும் மறைப்பேனோ என்று சொல்லி சோடோம் குமராவை நாங்கள் அழிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த 2 வான தூதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கு அவரை யாரை சந்திக்க வருகிறார்கள்? சொல்லுங்க. ஆபிரகாமையை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் இயேசுவை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆபிரகாமுடைய கேரக்டர் பார்ப்பதற்கு முன்பாக இயேசுடைய கேரக்டர் பாருங்க. வானத்தும் பூமியும் படைத்த ஆண்டவர், மகிமை உள்ள தேவன். அவர் ஆபிரகாமோடு சொப்பனத்திலையும் இடப்பட முடியும். ஆனாலும் ஆண்டவர் நேரடியாக ஆபிரகாமை சந்திக்கும்படியாக, ஆபிரகாமோடு இடைப்படும்படியாக, ஆபிரகாமுடைய கைகளிலே உணவு சாப்பிடும்படியாக ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வருகிறார். அப்படி என்றால் என்ன? வானத்தும் பூமியும் படைத்த ஆண்டவர் அவர் மனித ரூபம் எடுத்து மனிதனாகிய ஆபிரகாமை சந்திக்க அவர் வருகிறார். இதனுடைய அடையாளம் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து மனித உலகத்துக்கு வந்து இந்த மனு உலகம் பாவிகளாக இருந்த மனு உலகத்தை மீட்கும்படியாக, அவரும் மனு உலகத்தை மீட்கும்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தது போல இன்றைக்கும் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து நம்மளை சந்தித்து அவர் இருக்கிறார். ஆமென். இந்த பகுதியில் இந்த முதல் வசனத்தில் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய அன்பை நாம் பார்க்க முடியும். இயேசு என்றைக்கும் அவர் அன்பானவர். அவர் என்றைக்கும் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர். ஆமென். அவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரே ஆபிரகாமை தேடி வருகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலே உங்களை என்னையும் அழைத்து கொண்டவர். ஏற்ற நேரம் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை சந்திக்க வந்தார். ஆமென். ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி சந்தித்தாரோ உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆமென் அவரும் சந்தித்து வந்து நம்மளை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஒரே சுருக்கமாக முடித்திருக்கலாமே. 2-3 வான தூதர்கள் கர்த்தராகிய கர்த்தர் ஒருவர் வந்தார் என்று சொல்லி, ஏன் இந்த படிப்படியான வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுத வேண்டும்? இப்போ ஒரு ஆளை நீங்க சந்திக்க போகும்போது என்ன சொல்லுவாங்க? சுருக்கமா சொல்லுப்பா, எனக்கு டைம் இல்லைன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு சுருக்கமா சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை. பிஎம்ஏ பார்க்க போறீங்க. பிஎம்ஏ ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு. ஆனால் உங்களோட ஸ்டோரி வந்து 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரம் ஸ்டோரியை 10 நிமிஷத்துல முடிக்கணும். ஏனென்றால் பிஎம் சிஎம் எல்லாமே எல்லா சிஎம்மும் எல்லாம் பிஸி தான்.
நமக்கெல்லாம் நேரம் இல்லை. ஓட்டு நேரத்தில் நேரம் இருக்கும், ஓட்டு போட்ட பிறகு நமக்கு யாரும் கொடுப்பதுக்கு நேரம் இல்லை. இதுதான் உலகம். சுருக்கமாக முடிப்பா உன்னுடைய வார்த்தை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் உட்கார்ந்துருந்தாரா, 3 பேர் வந்தாங்களாம், வெயில் நேரமா உஷ்ண நேரமா, இதெல்லாம் எழுதும்போது ஏதோ கதை போல, ஏதோ யாரோ கதை எழுதுறது போல எழுதியிருக்கிறாங்க. இல்லை, இவைகளுக்கும் சபைக்கும் ஆபிரகாமுடைய கேரக்டர் எப்படியாப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சந்திக்கும்படியாக, ஆபிரகாமை சந்திக்கும்படியாக வருகிறார். இன்றைக்கும் இயேசு நம்மளை சந்தித்திருக்கிறார். அவரும் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமை போல அழைத்து இருக்கிறார். ஆமென். வேர் பிரித்து நம்மளையும் ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படியே நம்மளை விட்டுட்டாரா? அவ்வப்போது நம்மளை விட்டுட்டாரா? இது ஆபிரகாம் ஆண்டவரை விட்டுட்டாரா? இல்லை, தரிசனமாக ஆண்டவர் நேரடியாக சந்திக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். சந்தித்த பிறகு ஆபிரகாம் இப்படி என்ன செய்யறாரு? இப்ப ஆபிரகாம் பார்த்த உடனே 3 பேர் வருவதை ஆபிரகாம் பார்த்த உடனே ஆபிரகாம் பிந்தி அங்கே அமர்ந்திருந்தார் போட்டிருக்கா? ஏன் இந்த வார்த்தை போட வேண்டும்? இதெல்லாம் போடவே வேணாமே. ஒன்னா இப்ப பிள்ளைங்க கதை எழுதுனாக்கா அதுங்க எப்படி எழுதுங்க? கராங்கான் எழுதுனா எப்படி எழுதுங்க? இப்படிதான் வந்தேன், போனேன், சாப்பிட்டேன், உக்காந்தேன், சாம்பார் கறி, பருப்பு கறி, வேற என்னது, சிக்கன், மட்டன், ஏன்னா பஞ்சாங்க போகணும்ல கராங்கானு. 90 வாக்கியம் 80 வாக்கியம் வேணும்ல. அதுக்காக என்னது எல்லாம் பட்டு பட்டு பட்டு. அதுபோல சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல இன்றைக்கு ஏன் இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஏன் எழுதப்பட வேண்டும்? ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்த உடனே ஆபிரகாம் என்ன பார்க்கிறார்? 2வது வசனம் பாருங்க, என்ன செய்யறாரு? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். யாரை போய் பார்க்கணும்? கண்களை ஏறெடுத்து சபைக்கு வந்த பிறகு நம் கண்களை யார் ஏறெடுத்து பார்க்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் தரிசனமாக வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வந்திருக்கிறார். ஆபிரகாம் எங்கே பார்க்கிறார்? கர்த்தர் வரும்போது, கர்த்தர் தேடி வரும்போது அவருடைய கண்களை எங்கே பார்க்கிறார்? கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை இயேசுவை நோக்கி அவர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கண்களை எங்க ஏறெடுத்து பார்க்கிறோம்? அல்லது நம்மளுடைய கண்களை எங்க பார்த்து கொண்டு, இந்த கண்கள் தான் வேதம் சொல்லுகிறது இந்த சரீரத்தின் விளக்கு. இந்த கண்கள் வழியாக தான் அநேக காரியங்கள் பேசப்படுகிறது, சிந்திக்கப்படுகிறது. கண்கள் பார்க்கிறது, சிந்தை வேலை செய்கிறது, கைகள் வேலை செய்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கண்களை எங்கே நாம் பார்க்கிறோம்? இயேசுவை பார்க்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோமா? ஏறெடுத்து நம்முடைய கண்களை இன்றைக்கு எங்கே பதித்து வைத்திருக்கிறோம்? நினைக்கிறேன் ஃபாதர் பர்க்மஸ் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், என் கண்களை பதிக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய கண்களை பதிக்க வேண்டும். அப்படி என்றால் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அடுத்தது இதோ இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி, எங்கிருந்து? தன் வீட்டிலிருந்து கூடார வாசலில் இருந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. யூதர்கள் எப்படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்களுடைய உடுப்பு இன்னைக்கு நம்மளாம் சுலுவாரு, ஜீன்ஸு, பேண்ட்டு இப்படிலாம் போடுறோம், ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். அன்றைக்கு அவர்களுக்கு அப்படியே முழுமையான அப்படியே குல்லா மாதிரி அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். குல்லா மாதிரி இன்னைக்கு இப்போ ஸோ இப்படி நேராக மலாய்க்காரர்கள் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் ஆபிரகாம் அப்படி போட்டிருப்பார். காலு கேப் இருக்காது. இப்போ சுலுவார் போட்டிருந்தோமா, பேண்ட்டு போட்டிருந்தோமா, கால் நல்லா அகலமாக வைத்து ஓட முடியும். இவர் என்ன பார்க்கிறாரு? 3 பேர் நம்மளுடைய இல்லத்தை தேடி வருகிறார்கள், வான தூதர்கள் என்று சொல்லி அவருக்கு தெரிகிறது, அவருக்கு புரிகிறது. காரணம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப். அப்பதான் தெரியும் ஆண்டவர் வராரா வேற யாரும் வராரான்னு.
எப்படி ஆபிரகாம் கண்டு கொண்டார்? எப்படி ஆபிரகாம் தெரியும்? 3 புருஷர்கள் தேவனுக்கு, 2 பேர் வான தூதர்கள், ஒருவர் ஆண்டவர் என்று சொல்லி எப்படி ஆபிரகாம் தெரியும்? ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனோடு பேசுகிறவர். அதுதான் ஆபிரகாமுடைய கேரக்டர், ஆபிரகாமுடைய பண்புகள். தேவனோடு ஃபெலோஷிப்பாக இருக்கிறவர். தூரத்தில் இருக்கும் போதே அவர் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? உட்காந்து இருக்கிற இடத்துல உட்காந்து ஆண்டவர் வரட்டும். இன்னைக்கெல்லாம் அப்படிதான், இன்னைக்கெல்லாம் அப்படிதான். நான் ஓட மாட்டேன் ஆண்டவருக்கு, ஆண்டவரே ஓடட்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கே அநேகர் கட்டளை கொடுக்குறாங்க. சில பேர் ஜெபிக்கிறாங்க, பார்த்திருப்பீங்களா? கட்டளை, ஆண்டவர் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவர் பரிதாமா பாபர், கிருபனால உன்னை விட்டு வச்சிருக்கன்னு. பழைய ஏற்பாடுனா எலியாவை அனுப்பிடுவார். எலியா நீ போ. எலியா நின்னாலே என்ன ஆகும்? கிருபனால இன்னைக்கு பல விதமான ஆபிரகாம் கண்டு கொண்டார். ஆண்டவராக இயேசு வருகிறார் என்று சொல்லி எப்படி அவர் கண்டு கொண்டார்? அதுதான் ஃபெலோஷிப். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவோடு நீங்க ஃபெலோஷிப் இல்லையோ, ஆண்டவர் வருகிறாரா? ஆண்டவர் போல பிசாசு ரூபம் எடுத்து வருகிறானா? கள்ள போதனை தானா? இல்ல விசுவாசம் நிறைந்த போதனை தானா? நல்ல போதனை தானா? நல்ல பிரசங்கம் தானா? அல்லது இது தேவனால வரப்படாத போதனையா என்று சொல்லி உங்களால நிதானிக்க முடியும். கர்த்தரோடு இருக்கிற ஃபெலோஷிப். ஆபிரகாமுடைய காரியத்தை பாருங்க. ஆண்டவரை பார்த்த உடனே அவரை உட்கார்ந்திருக்கல, அவர் ஓடுறாரு. கெட்ட குமாரனும் திரும்பி வரும்போது பிதாவானவர் என்ன செய்தார்? ஓடினார். கெட்ட குமாரன் மீண்டும் திரும்பி வரும்போது கெட்ட குமாரன் எங்க உட்கார்ந்திருந்தாரு? கூடார வாசலில் தான் உட்கார்ந்து, வெளியே தான் உட்கார்ந்திருந்தார். என் மகன் எப்போது திரும்பி வருவான் என்று சொல்லி. கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது, இளைய குமாரன் திரும்பி வரும்போது ஆண்டவரும் ஓடினார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசுவே கர்த்தரை பார்க்கும்போது அவர் ஓடுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை பார்க்க முடியும்படியாக உங்களுடைய இருதயத்திலே ஓடி வருகிறீர்கள்? அந்த தாகம் இருக்கிறது. நான் வேற காரியத்துக்காக தான் பிரசங்கம் ஆயத்த பண்ணினேன். ஆனால் இன்றைக்கு இதை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உணர்த்தினாரு, இதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏன் இதெல்லாம் படிப்படியாக எழுத வேணும்? எதுக்காக எழுத வேண்டும்? இதெல்லாம் சபைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. என் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆபிரகாம் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி. இன்னைக்கு ஆபிரகாமுடைய கேரக்டர் நிறைய பேர் தெரியல. ஆபிரகாம் ஒரு சீமான், பெரிய ஐஸ்வர்யவான், விசுவாச தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி இவைகளெல்லாம் தெரியும். ஆபிரகாமுடைய கேரக்டர் எப்பேற்பட்ட கேரக்டர். இன்னைக்கு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். 24 இருந்தது போல 25 இருக்க போறோமா? அல்லது கர்த்தர் இன்றைக்கு நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் இன்றைக்கு தரிசனமாக தேடி வந்தவர் ஆண்டவர், இன்றைக்கு ஆபிரகாம் போல நாமளும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். 24 இருந்தது போல 25 இருப்போம் என்றால் பரிதாபம். அதுதான் உண்மை. நம்மளை நாமளே ஏமாத்தி விடக்கூடாது. இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பார்த்த உடனே அவர் ஓடுகிறார். அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க முடியும்படியாக ஓடி வருகிறீர்கள்? ஆண்டவருடைய காரியத்துக்காக எத்தனை பேர் ஓடி வருகிறீர்கள்? ஒரு காரியத்தை சொல்லும் போது எத்தனை பேர் உங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது? இது ஆண்டவருடைய காரியம், நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? சும்மா கிறிஸ்துமஸ் டெக்கோ தானே இவங்கெல்லாம் செஞ்சுக்குவாங்க, நம்ம வீட்டில் இருப்போம். ஆமா, இதெல்லாம் ஒரு மனம் சபையோடைய. நீங்கெல்லாம் செஞ்சீங்கன்னா, யாரு செஞ்சீங்கன்னா பார்க்கல. ஓகே, இதெல்லாம் சபையோடைய ஒரு மனம், இதெல்லாம் வாஞ்சை. ஒரு குப்பை கீழே கிடக்குது, எனக்கு என்ன, குப்பை கூட்டுறவங்க தான் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? நாக்காளி கோணையா இருக்கு, அது கிடக்கட்டும் பரவாயில்ல.
எத்தனை பேர் நாக்காளி தான் சுத்தம் பண்ணியிருக்கீங்க, நவுத்தி தான் வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் இன்னைக்கு பேசி ஆகணும். சபைக்கு வந்து அமர்ந்து போகிற காரியம் மட்டும் நமக்கு இருக்கும் என்றால் நமக்குள்ளாக ஒரு மனம் ஒன்று இல்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கு ஜெபித்தால் மட்டும் போதுமா? கிரியைகள் எங்க? கிரியைகள் என்றால் செயல்பாடு. செயல்பாடு நமக்கு செயல்கள் இருக்கணும். அம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து, அம்மா வெயிட் பண்ணுவாங்க. இல்லைம்மா நீங்களே எடுத்துக்கங்க. அம்மா சொல்லுவாங்க, நீ தான் சொன்ன. இல்லை நாங்கள் சொல்றது தான், செய்ய மாட்டோம். இன்றைக்கெல்லாம் அப்படிதான். நான் ஜெபிப்ப ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன். ஆபிரகாம் சொல்லுகிறவர், செயலிலே அவர் செய்கிறவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ செயல்களிலே செய்கிறவர். ஆபிரகாம் எப்படி விசுவாச தந்தையாக அவர் எப்படி மாறினார்? செயல்களிலே இறங்கினார். பிறகு வருகிறேன், அந்த காரியத்தில் இருக்கிறது. ஆபிரகாம் ஓடுகிறார், அவ்வளவு ஒரு தாக ஆண்டவர் மேல. எத்தனை பேர் சபையுடைய காரியத்துக்கு ஓடி வருகிறோம், அல்லது ஆண்டவருடைய பார்க்க, அவருடைய சமூகத்தில் பார்க்க, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, அவருடைய ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை செய்ய எத்தனை பேர் இன்றைக்கும் ஓடி வருகிறீர்கள்? உங்களுடைய உள்ளம் ஓடுகிறதா அல்லது அமர்ந்திருக்கிறதா? அல்லது உங்க உள்ளம் துடிக்கிறதா? இயேசுவுக்காக எப்படி ஓடி இருப்பார் ஆபிரகாம்? கீழே விழுந்தாலும் சரி, ஆண்டவருக்காக. அவர் வருவதற்கு முன்பாக நான் அவரை சந்திக்க போக வேண்டும். இதுதான் ஆபிரகாமுடைய கேரக்டர். இதெல்லாம் எழுதணுமா? எதுக்காக எழுதணும்? நானே ஒரு புக் எழுதுனா எழுத மாட்டேன். இப்போ நான் என்னுடைய சரித்திரத்தை நானே எழுதுறேன். நான் அமர்ந்தேன், உட்காந்தேன், போனேன், வந்தேன், எழுதுவேனா? கண்டிப்பா படிக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க? என்ன இப்படி பாசர் எழுதி வச்சிருக்கிறாரு, உட்காந்தேன், போனேன், வந்தேன், ஓடினாரு, சாப்பாடு கொடுத்தாரு, காலை கழுவினாராம். இல்லை நீங்களே சரித்திரம் அப்படி எழுதுவீங்களா? உங்களுடைய சரித்திரத்தை முடியுமா? ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு படிக்கணும்னா 2 நிமிஷம் தான் நம்மளுக்கு தேவை. ஒரு ஆள் சரித்திரம், பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, முடிச்சாங்க, எப்படி இருந்தாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு டைம் இல்லை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை டைம் எடுத்து எதுக்கு ஆவியானவர் எழுதப்பட வேண்டும்? ஆபிரகாம் ஓடினார். ஆபிரகாம் கர்த்தருக்காக ஓடுகிறவர். இன்றைக்கு கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டும். இது கடைசி காலம். இது ஆண்டவருடைய வீடு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய வீடு தான். ஆனா கூடி வருகிறது ஆண்டவருடைய வீடு. ஆண்டவருடைய வீடை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பாத்ரூம் கழுவி இருக்கீங்க? எத்தனை பேர் குப்பை எடுத்து தீக்கி எறிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் கூட்டி இருக்கீங்க? எத்தனை பேர் நாக்காளியை நவுத்தி இருக்கீங்க? எத்தனை பேர் ஒருமனமாக சேர்ந்து சபையுடைய காரியத்தை இணைந்து செய்திருக்கிறோம்? இதெல்லாம் உங்களுடைய வாஞ்சியை குறிக்கும். இதெல்லாம் உங்களுடைய தாகத்தை குறிக்கும். இவைகளெல்லாம் உங்களுடைய சபையை குறித்த அக்கறையை குறிக்கும். வயதானவர்கள் விடுங்க, வயதானவர்களோடு நம்ம தான் அவங்களுக்கு சேவை செய்யணும். இன்றைக்கு வயதானவர்கள் கூட செய்யறாங்க தெரியுமா? இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். காஜாங் ஏவோஜில் மிஸ்ஸஸ் சிவமுடைய மாமியா, பேரு தான் தெரியல, பாட்டியம்மா பேர் ஞாபகம் இல்லை. ஒரு ஆள் தவறாம போய் கையில் கொடுப்பாங்க. அத்தனை வயசாயிடுச்சு. இன்றைக்கும் மறக்க முடியாது. எட்ட இருந்த ஹலோ ஹலோ, முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் கைகள் கொடுக்க முடியாது தான். இப்போ நானே உங்களை எல்லாருக்கும் கைகள் கொடுக்க முடியாது தான். இங்கே ஜெபிப்போம், ஒரு சிலர் நீங்கள் அவசரமாக போயிருவீங்க. எல்லாரும் கைகள் கொடுக்க முடியாட்டியும் முடிந்த வரைக்கும் எத்தனை பேருக்கு கைகள் கொடுத்துருக்குறோம், வாழ்த்துக்கிறோம், பேசியிருக்கிறோம். அந்த அம்மா இறந்துட்டாங்க. இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது. வயதானாலும் என்னால் நடக்க முடியாது. இல்லை, எல்லாருக்கும் போய் முடிந்த அளவுக்கு கையில் கொடுப்பாங்க. இன்றைக்கும் மறக்க முடியல. காரணம் என்ன? சொல்லல மட்டுமில்லை, அந்த அம்மாவுக்கு செயலில் இருந்தது. ஆபிரகாம் சொல்லல மாத்திரமல்ல, ஆபிரகாம் செயல்களிலே இருக்கிறவர். ஓடி அதுக்கு பிறகு என்ன செய்தாரு?
ஓடி தரை மட்டும் குனிந்து தரை மட்டும் குனிந்து, தாழ்மையை குறிக்கிறது. ஆபிரகாம் தாழ்மை உள்ளவர். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். ஆபிரகாம் கடைசி வரைக்கும் உயர்ந்து இருப்பதுக்கும் ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி தரை மட்டும் குனிந்து. அப்படி என்ன, கீழெல்லாம் மணலாக இருந்திருக்கும், மணலெல்லாம் அதை பார்க்கல, வெக்கப்படல. இன்றைக்கு கர்த்தரை துதிப்பதுக்கு அநேகருக்கு வெக்கம். பார்த்துருக்கீங்களா? கைகளை கூடயும் தட்டுறனா அடே அப்பா, பக்கத்தில் உனக்கு காது செவிட்டாயிரும் போல. தட்டுறது அவங்களுக்கே விளங்கமா தெரியல, அவங்களுக்கே விளங்காது. என்ன ஒரு உற்சாகம், அடே அப்பா. தரை மட்டும் குனிந்து. ஆபிரகாம் ஒரு சீமான், எல்லா வசதியும் இருக்கிறது. அப்புறம் ஆண்டவரை சொல்லுங்க, இப்படி ஆடிக்கிட்டே நின்றுக்கிட்டு அப்படி இல்லை, தன்னை தாழ்த்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு லெவலில் வந்த பிறகு நான்லாம் இறங்க மாட்டேன், நான் யாரு, என் லெவல் என்ன, ஆண்டவரை நீ எங்க வைத்திருக்கிறார். பெருமைகள் இருக்கும் என்றால் தாழ்மை இருக்காது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், இன்னும் மோசமாயிரும். அதுக்கு பசாம இருந்தாலும் பரவாயில்ல. பெருமை ஒன்று வந்து விட்டால், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வானத்தும் பூமியும் படைத்த ஆண்டவரே உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக இருப்பார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் நினைக்கிறீங்க? படு மோசமாயிரும். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் ஆபிரகாமுடைய அவருடைய காரியத்தை பாருங்க. மணலெல்லாம் கீழே இருந்திருக்கும், ஒருவேளை கல்லு கூட இருந்திருக்கும். ஆபிரகாம் அதெல்லாம் பொருட்படுத்தல. வசதியை பார்த்து ஆண்டவர் அவரை பணிந்து துதிக்கல, ஆராதிக்கல. இன்றைக்கு எல்லாம் அநேகர் வசதி பார்க்கிறார்கள். உண்மைதான், இந்த மாதிரி கூடி வருகிற இடத்துல ஏக்கோன் ஃபேனாச்சும் இருக்கணும், நாக்காலேச்சும் இருக்கணும். ஏறக்குறைய வசதிகள் நமக்கு இருந்தாலே போதும். நாளுக்கு நாள் கர்த்தர் நமக்கு வசதிகளை கொடுப்பார். ஒரே நாளில் ஒரே இரவில் நமக்கு வசதி கொடுப்பார் என்றால் நம்மளையும் கையில் பிடிக்க முடியாது. அதான் உண்மை, அதான் உண்மை. கர்த்தர் நாளுக்கு நாள் ஆபிரகாமுடைய ஆசீர்வதித்தாராம். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரே நாள் ஆசீர்வதிக்கல, 25 ஆண்டுகள் ஆண்டவர் நாளுக்கு நாள் உயர்த்தினாள். 10 வருடம் 10 வருடம் 10 வருடம் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த ஜெனசிஸ் புஸ்தகத்தை எடுத்து 12ஆம் அதிகாரம் நீங்க படித்து பாருங்கள். சரியாக 10 வருடம் 10 வருடம். சபையும் அதுதான். 10 வருடத்துக்குள்ளாக சபைகள் வளர வேண்டும். இல்லை என்றால் மறுபடியும் ஆண்டவர் கிரேஸ் பீரியட் கொடுத்து மறுபடியும் 10 ஆண்டு கொடுப்பார். இன்னும் 10 ஆண்டுல அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ வெது வெதுப்பாய் இருப்ப என்றால் நான் வந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். முடிஞ்சு 20 ஆண்டுக்கு பிறகாக சுய ஞானத்தினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் மட்டும்தான் சபை இன்றைக்கு நடக்கும். இன்றைக்கு ஆபிரகாமுடைய குணாதிசயத்தை பாருங்க. ஓடி வந்து தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்த வேண்டும். பெரியவர்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு பெற்றோருக்கு முன்பாக தாழ்ந்து இருக்கிறீங்களா? அல்லது படித்துட்டு பெற்றோருக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்களா? கொடுங்க, வேணாம் இல்லை, அழகாக கொடுக்கணும். தாய் தகப்பனுக்கு உங்களை போல தாய் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அவர்கள் இன்றைக்கு தெரியாது. உண்மைதான், ஐடி தெரியாது, அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, வசதிகள் என்ற இன்னைக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. அழகாக பண்பாக தமிழர்களுக்கு என்ற ஒரு பண்பு இருக்கிறது, அடக்கம் முடக்கம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு இல்லை. தாய் தகப்பனுக்கு கொடுப்பது இல்லை, மரியாதை இல்லாத பேச்சுகள். அம்மாவை கிளவி, அப்பாவை என்ன சொல்லி கூப்பிட போறாங்க தெரியல போக போக. இன்றைக்கு இல்லை, தாழ்மை இல்லை. முதியோர்களை பார்த்து ஹலோ சொல்றது இல்லை, கரங்களை கொடுக்கறது இல்லை. முதியோர்களை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணுமா? இல்லை. முதியவர்களுக்கு பார்த்து நமக்கு யாராச்சும் ஒரு நாளாச்சும் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்குறோமா?
ஆண்டவரே எனக்கு காடி கொடுங்க, காடி கொடுத்து, ஆண்டவரே எனக்கு லோரி கொடுங்க கொடுத்து. எத்தனை பேர் உங்களுடைய வாகனத்தினால ஒரு ஆத்மாவதை ஏற்றிருக்கீங்க, கொண்டு போயிருக்கீங்க, சபைக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் உண்மை. கர்த்தர் கொடுத்த அதெல்லாம் ஆசீர்வாதம். எனக்கு தான் ஆண்டவரே அந்த காடி, நான் யாரையும் ஏற்ற மாட்டேன். நமக்குள்ளாக தாழ்மை இருக்கிறதா? இன்றைக்கு இளையவர்கள் பெரியோர்களை மதிப்பதில் ரொம்ப குறைவாயிடுச்சு. பாவம். அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு எவ்வளவு நீங்கள் மரியாதையும், உங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்தார். கர்த்தருக்கு முன்பாக தான் நான் குனிவேன், என் தாய் தகப்பனுக்கு குனிய மாட்டேன், பெரியவர்களுக்கு முன்பாக குனிய மாட்டேன், மூப்பர்களுக்கு நான் குனிய மாட்டேன், யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். எல்லாம் இருக்கு டயலாக்லாம். யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், என்னை நான் தாழ்த்த மாட்டேன். உங்கள் உள்ளத்தில் அப்படி இருக்கும் என்றால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். தாழ்மை என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு கூட ஒரு விசேஷமான ஒரு தோற்றம், ஒரு பண்புகள், நல்ல உள்ளம், நல்ல ஒரு கேரக்டர் ஆண்டவர் அவரை அழைப்பதற்கு முன்பாகவே அறிந்து கொண்டார். ஆபிரகாம் மிகவும் தெய்வ பயம் உள்ளவர். தெய்வ பயம் என்று சொல்லி முதல் வார்த்தையை சொல்லது யாரு தெரியுமா? ஆபிரகாம் தான் சொன்னார். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை. அமலேக்கிற இடத்துல அவர் போகும்போது தன் சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லும்போது அப்பதான் பாட்டியை கடத்திட்டாங்க. சாரால கடத்தி கொண்டு போய் அவர் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாரு. அப்பெல்லாம் 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சாராளுக்கு. பாட்டி தானே. அப்பெல்லாம் அவங்களாம் சாப்பாடு வேற, அவங்களுடைய அழகெல்லாம் வேற. பார்வோனே மயங்கிட்டான் சாராளுடைய அழகை பார்த்துன்னா பார்த்துக்குங்க. எகிப்தே பேசுது சாராளுடைய அழகு. எப்பேற்பட்ட அழகு! அன்னைக்கு மேக்கப் இல்லை, லிப்ஸ்டிக் இல்லை, பவுடர் இல்லை. போச்சுரா பாசரை டச் பண்ணிட்டா. ஆபிரகாமுக்கு அதெல்லாம் செலவே இல்லை. மேபி மஞ்சா மட்டும் பூசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல். அவ்வளவு அழகு சாராள். அவர் தாழ்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன? தெய்வ பயம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா? தெய்வ பயம் உள்ளவர். அந்த வார்த்தை இருக்கிறதா? படிப்போமா? ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 20 எடுத்துக்கொள்ளுமா? இருபதாம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிப்போமா? அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும். இந்த முதல் வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்ட இடம் இதுதான். தேவனுடைய பயம் ஒன்றே இந்த இடத்துல இல்லை. அப்படி என்றால் என்ன? அவர் தன் வாழ்க்கையில தெய்வ பயம் உள்ளவர். ஒருவன் தெய்வ பயம் உள்ளவன் இருப்பான் என்றால் அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவான். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம், அறிவு எல்லாம் எதுக்கு? தேவன் மேல் பயம் வர வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவர் சம்பூர்ணமாக கொடுப்பார். இந்த வசனத்தை சொல்லுங்க, எங்க இருக்குன்னு? யாக்கோபு. கேட்க நல்லா இருக்கு, ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு ஞானத்தை குறித்து யாக்கோபு புஸ்தகத்திலே அவர் பேசணும். யாக்கோபு புஸ்தகம் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதி இருக்கிறார். பாடுகளில் போன சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதி இருக்கிறார்.
படிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். ஓகே, அதுக்கு மேல படிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இல்லாமல். பாருங்க, குறை இல்லாமல் இருப்பதுக்கு இன்றைக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அதுக்கு தான் அவர் எழுதுறார். அதுதான் அதனுடைய முழு பிரசங்கத்தின் அர்த்தம். யாக்கோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆளுடைய கேரக்டர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு புஸ்தகத்தில் கடினமாக எழுதியிருப்பார். அடுத்த பிரசங்கம் யாக்கோபு புஸ்தகம் தான். ஆமா, ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு புஸ்தகத்தை பல தடவை நான் படித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம், இன்றைக்கு இந்த உலகத்தில் அல்லது ஆபிரகாமை போல நமக்கு இந்த கேரக்டர் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு தெய்வ பயமும் வேண்டும், நமக்கு ஞானமும் வேண்டும். அதுக்கு தான் இந்த யாக்கோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், படிப்பு ஞானத்தை பற்றி அவர் இன்றைக்கு சொல்லல, தெய்வம் பயமாகிய ஞானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதே பேர்பட்டது 4வது வசனம் 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், நிறைந்து இருக்கணும். ஆண்டவருடைய கேரக்டர்ல, கனியில நிறைந்துள்ளவர்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாமல் இருக்கணும் சொல்றாரு. தாழ்மையில கூட குறை இருக்கக்கூடாது, தேவனை தேடுகிறதுல குறை இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றிலும் குறை இல்லாத பிள்ளைகளாக, சபைகளாக இன்றைக்கு இருக்க வேண்டும். பூரணமாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, யாரும் நோபடி பெர்ஃபெக்ட், உண்மை. ஆனா நாளுக்கு நாள் பெர்ஃபெக்ட் ஆகணும். பூரண புருஷர்களாக மாற வேண்டும். இயேசு பூரண புருஷன், வேதம் சொல்லுகிறது. அப்ப யாக்கோபு என்ன எதிர்பார்க்கிறார்? சபையும் இன்றைக்கு பூரணமாக இருக்க வேண்டும். பூரணத்திலே நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையே இருக்க வேணும். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பொறுமையும் இல்லை. கொஞ்சம் இப்படி போவோம், கொஞ்சம் ஆபிரகாம் விட்டு கொஞ்சம் இப்படி போவோம். பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையாய் இருந்து செயல்படுங்கன்றார். அதான் கிரியை. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஒர்க்னு போட்டிருக்கா? பூரண பொறுமை, பொறுமையா செயல்படணும் ஆண்டவருக்கு. அதுக்கு இன்றைக்கு சபைக்கு என்ன வேணும்? அதுதான் 5வது வசனம் பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆபிரகாமை போல என்னை அழைத்திருக்கிறீங்க, இன்னைக்கு தரிசனமாயிருக்கிறீங்க. உங்களை நான் தேடணும், என் கண்கள் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, தாழ்மை இன்றைக்கு எனக்குள்ளாக வரணும். உங்களுக்காக நான் தியாகம் செய்யணும். ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழணும் என்று சொல்லி இந்த ஞானத்தின் ஜெபம் இன்றைக்கு சபைக்கு வேண்டும். இந்த ஞானத்தை குறித்து தான் அவர் எழுதியிருக்கிறார். 3 வாரம் குறித்து நம்ம பார்த்தது இயேசுவே ஞானம், அது வேற. இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள குணாதிசயம் இன்றைக்கு சபைக்கு வர வேண்டும். ஆபிரகாமுடைய குணாதிசயம் இன்றைக்கு சபைக்கு வர வேண்டும் என்றால் சபைக்கு இன்றைக்கு ஞானம் வேண்டும். இந்த ஞானத்துக்காக எத்தனை பேர் ஜெபித்து இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் பூரண சம்பூர்ண உள்ளவனாக நான் மாற வேண்டும். சகலத்திலையும் ஒன்றிலும் ஆண்டவரே நான் குறையில்லாமல் இருக்க வேண்டும். நான் குறையுள்ள மனிதன் உண்மை, ஆனா 10 வருடமாக நான் குறையுள்ள மனிதன் சொல்லிக்கொண்டு இருப்போம் என்றால் சாக்கு போக்கு சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே போக வேண்டும். நம்மளுடைய வயது எப்படி முன்னேறுகிறதோ
நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி முன்னேற்றத்தை கொடுக்கிறாரோ ஆவிக்குரிய காரியத்திலையும் முன்னேற்றம் வர வேண்டும். ஒன்றிலும் குறையில்லாத சபையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு இன்றைக்கு சபைக்கு ஞானம் வேண்டும். யாக்கோபு புத்தகத்தில் படித்து பாருங்க, எதுக்கெல்லாம் ஞானம் வேண்டும். அதனாலதான் அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு மனிதனுக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நிறைய பாடுகள் யாக்கோபு புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். முதல்ல பாருங்க 2வது வசனம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. பாருங்க எத்தனை சோதனைகள். அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சோதனை, நிறைய பாடுகள். இன்றைக்கு நமக்கு பாடுகள் ஒன்று, சோதனைகள் உண்டு. ஆனா இவைகளின் மத்தியிலும் சகல சம்பூர்ணமாக ஒன்றிலும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இதுக்காக நானும் நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆபிரகாம் கேரக்டர் போல என் வாழ்க்கையில் வரட்டும். இயேசுடைய கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசு சகலத்திலையும் சம்பூர்ணமானவர். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், பிசாசானவன் வருகிறான், ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் என்னிடத்தில் வந்து குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் யார் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஒருத்தரும் கொடுக்க முடியாது, இயேசுவை தவிர. நாம் பிறந்த போது வளர்ந்த போது எல்லாருக்கும் பாவங்கள் கிட்டி சேரும், பாவங்கள் இருக்கும். பாவம் இல்லை என்போம் யாரு சொன்னார்களோ அவர்களெல்லாம் வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன்னை தானே வஞ்சிக்கிறார்களாம். ஒருவன் பாவி இல்லை என்றால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். எல்லாரும் பாவியாக ஒரு நேரத்தில் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு விருப்பப்படுகிறது, நாளுக்கு நாள் நாம் யாவரும் ஒன்றிலும் குறையில்லாத பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சபை ஞானத்தை கேட்க வேண்டும். அதையும் எப்படி கேட்கணுமா? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க. ஏதோ தனம் அல்ல. எப்படி கேட்கணும்? 7வது வசனம் பாருங்க. 6 ஓகே 6 7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கணும். அதனாலதான் ஆபிரகாமுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. இங்கேயும் நம்ம ஞானம் வேண்டும் என்றால், சகலத்திலையும் சம்பூர்ண பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். அடுத்தது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். கடலுடைய அலைகளை பார்த்திருக்கீங்களா? வந்துகிட்டே இருக்கும். தண்ணி அலை காத்து அடிக்கப்பட்டு ஒரே இடத்துல இருக்காது. தண்ணி என்ன இருக்காது? ஒரே இடத்துல இருக்காது. உள்ளம் ஒரே இடத்துல இருக்காது. ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆண்டவர்கிட்ட துதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள இங்க இருக்காது. வீட்டில் இருக்கும், வேலை இடத்துல இருக்கும், சமையல் அறையில் இருக்கும், வேற எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்கும். அலைகள் போல தண்ணி ஒரே இடத்துல இருக்குமா? தண்ணியை பிடிக்க முடியுமா? ஒரே இடத்துல பிடிச்சு உட்கார வைக்க முடியுமா கடல் அலைய? முடியாது. அதுபோல உங்களுடைய உள்ளமும் கடல் அலைகளை போல அலசுகிறது. உள்ளம் அப்படியே பறந்து திரிகிறது. ஒரு சிலர் உள்ளம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் பரவாயில்ல, 10 வருடம் ஆயும் உள்ளம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் தேவனிடத்தில் உண்மையாக அவர்கள் சேரவில்லை. அப்படி என்றால் துதிக்கவில்லை, பார்க்கவில்லை. நம்முடைய உள்ளம் 10-15 நிமிஷத்துல கர்த்தரோடு சேர்ந்துருக்கணும். சேரலை என்றால் கைகளை தூக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், இந்த நாவும் திறக்கப்படாது, துதிக்கப்படாது, சப்புன்னு வந்து சப்புன்னு போகும். அதான் உண்மை. அப்ப ஏற்பட்டவர்களுக்கு விசுவாசம் இருக்காது. அப்ப சந்தேகப்படாமல் நானும் நீங்களும் இன்றைக்கு கேட்க வேண்டும். சந்தேகப்பட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும் பாருங்க.
அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. நினைக்கவே வேணாப்பான்ட்டார். உனக்கு விசுவாசம் ஒன்று இல்லைன்னா என்கிட்ட வராதுன்றார் ஆண்டவர். பார்த்தீங்களா எவ்வளவு கடினமான வார்த்தை. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன பாச ஜெபிக்கணுன்றீங்க, இப்போ இப்படின்றீங்க. நான் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே உங்களுடைய டெடிகேட் பொறுத்து தான். உங்களுடைய, அதுதான் வேதம் சொல்லுது, அளவின்படியே அளக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை தேடுறீங்களோ அந்த அளவின்படியே கர்த்தரும் கொடுப்பார். விசுவாசம் இல்லாமல் ஒன்றையாகவும் பெற்றுக்கொள்வான் என்று நினைக்க வேண்டாம். கற்பனையும் நினைக்க வேண்டாம், சிந்தனையில் நினைக்க வேண்டாம், கனவுல கூட நினைக்க வேண்டாம். அப்படிதான் சொல்லுவோம். அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம், ஞானமும் முக்கியம். இன்னைக்கு எல்லா வகையிலும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சம்பூர்ணமான பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்றால், இன்றைக்கு நானும் நீங்களும் பூரண புருஷனாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில். 8வது வசனம், இரு மனமுள்ளவன் ரெண்டு இருதயம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நிலையே இல்லை, எதிலையும் நிலை இல்லை. ஜெபத்தில் நிலை இல்லை, வாழ்க்கையில் நிலை இல்லை, எதிலையும் நிலை இல்லாமல் இருப்பார்கள். எப்படி இந்த கடலுடைய தண்ணீர் அலமோதுகிறதோ தன் வாழ்க்கையும் அலமோதி கொண்டே இருப்பார். 9வது வசனம் பாருங்க. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, மறுபடியும் தாழ்மைக்கே வராரு. யாக்கோபும் ஆபிரகாமுடைய காரியமும் யாக்கோபுடைய புத்தகத்திலையும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இந்த ரகசியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய கேரக்டரில் இருக்கிறதும் யாக்கோபில் எழுதப்பட்ட கேரக்டரில் இருக்கிறதும் நான் நம்புகிறேன். இவர் யாக்கோபு ஆபிரகாமுடைய காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தையும் இன்றைக்கு அந்த காலத்தில் நடக்கப்படுகிற காரியங்களையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? கடைசியா முடிப்போமா? கடைசியாக அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனத்தை படிப்போமா? ஜெனசிஸ் 18 மறுபடியும் அதுக்கே போய்விடுமா? 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓகே, 4வது வசனம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். யாருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும்? இயேசு கிறிஸ்துவும் 2 வான தூதர்கள் வரும்போது அவர் கண்களை ஏறெடுத்து ஓடி தரமட்டம் குனிந்து அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் என்று சொல்லிட்டு, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு இருங்கள். இப்ப பாருங்க, இதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆனால் அவருக்குள்ளாக செயல்பாடுகள் இருக்கிறது. பாருங்க, அவர் பார்க்கிறாரு, தரமட்டம் குனிகிறாரு, ஓடி போறாரு, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு, கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி இப்போது அமைதியாக நிக்கல. வாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் வெல்கம். அதோட அவர் நிக்கல, இப்போது செயல்படுகிறார். கிரிகளினாலே அவர் செயல்படுகிறார். தண்ணீர் எடுத்து வராரு, கால்களை கழுவ மரத்தண்டிகளை அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? 5வது வசனம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். கொஞ்சம் பாருங்க, வேலைக்காரர் அவர் கூப்பிடல, பார்த்தீங்களா? அவருக்கு இல்லாத வேலைக்காரர்களா? அவரே சர்வ் பண்றார். கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வரேன், உங்களுடைய கால்களை கழுவுகிறேன். எவ்வளவு தாழ்மை! செயல்களில் இருக்கணும் இன்றைக்கு தாழ்மை. ஆண்டவரே, நான் உங்களுக்கு தாழ்மையாக இருக்கிறேன். செயல்களில் இருக்கணும். இன்றைக்கு இருக்கிறதா? ஆபிரகாம் என்ன செய்கிறார்?
இயேசுடைய கால்களை, வானதூதருடைய கால்களை கழுவ தண்ணீரை கொண்டு வருகிறார். இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்து சீஷர்களுடைய கால்களை அவர் ராபோஜனைக்கு பிறகு அவர் கழுவினார். அது எதை குறிக்கும்? கால்களை கழுவது தாழ்மையாக இருப்பது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு முற்றிலும் தாழ்மையாக வந்தார். அவர் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமை உள்ளவர், சகல அதிகாரம் உடையவர். ஒரு நாளும் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை அவர் செய்யவே இல்லை. முற்றிலும் தன்னை தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் சிலுவை முடிவு பரிந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் வானத்துக்கும் பூமிக்கும் அவருடைய நாமத்தை ஆண்டவர் உயர்த்தினாராம். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். முடிவு பரிந்தமும் தன்னை தாழ்த்தினார். இங்க ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர் கிரிகளினாலே செயல்படுகிறார். அவரே அப்பத்தை எடுத்து வருகிறார். அடுத்தது 5வது வசனம். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆமென். 6வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய், ரொம்ப ஸ்லோவா பாத்தீங்களா? சில பேர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வர சொன்னோமா, அடே அப்பா நம்மளே போய் நடந்து எடுத்து வந்துடும். தீவிரமாய் பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார். எத்தனை பேர் தீவிரமாக இன்னும் பைபிள் படிக்கிறீங்க? நான் குரூப்பில் போடலை, வேலும் தான் போடலை. எத்தனை பேர் இன்றைக்கும் தீவிரமாக ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறீங்க? ஆபிரகாம் பாருங்க, தீவிரமாய் ஆண்டவருடைய காரியத்தில் அத்தனை அக்கறை உள்ளவர், பயம் நிறைந்தவர். சொல்லிட்டோம், அப்பம் எடுத்துட்டு வரணும், இறைச்சி எடுத்துட்டு வரணும், சொல்லிட்டோம். ஆண்டவருக்கு ஜஞ்சி பண்ணிட்டோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஜஞ்சி பண்ணியிருக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த ஆண்டு யாரெல்லாம் தீவிரமாக ஒப்பு கொடுத்தீங்க? செயல்பாடு இருக்கா? இல்லை மறந்துட்டுமா? நாங்களே மறந்துட்டோம். பஸ் என்ன சொன்னனே எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் அப்படிதான். என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியல. எல்லாம் அடிச்சு விடுறது, கடை 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 கடைன்னு பிஸ்தோல் மாதிரி அடிச்சு விடுறது. பிறகு நம்ம என்ன ஜெபித்து நமக்கே தெரியல. வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போட பாடு உள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேருக்கு இன்றைக்கும் தீவிரமாக வேதத்தை படிக்கிறீங்க, தீவிரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீங்க? ஆபிரகாம் சொல்லிட்டாரு, பரவாயில்ல உட்காந்துருக்குறாங்க, உட்காரட்டும், பரவாயில்ல, மெதுவாக போய் ஆடு மாடு பிடிப்போம், ரிலாக்ஸாக போவோம், மெதுவாக போவோம். அது எதை குறிக்கும்? லேக்க அப்படியே பரவாயில்ல. ஒருவனுக்கு 1 தாளந்து 2 தாளந்து 3 தாளந்து ஆண்டவர் கொடுத்த போது ஒருவன் என்ன செஞ்சான்? சோம்பேறி பிடித்தவன் தாளந்து எடுத்து அவர் அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டாரு, மண்ணில் புதைச்ச மாதிரி. மற்றவங்க எல்லாமே 1 2 ஆக்குனாங்க, 3 4 ஆக்குனாங்க. இன்றைக்கு எத்தனை தடவை ஆண்டவர் உங்களுக்கு, எத்தனை காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருப்பார். தாளந்து வைத்து தீவிரமாக செயல்படுகிறோமா? எத்தனை சத்தியங்கள் இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் கொடுத்த தாளந்தை வைத்து தீவிரமாக செயல்படுகிறோமா? ஆண்டவர் எனக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு திறமையை கொடுத்திருக்கிறார், அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார், நான் அவருக்கு தீவிரமாக செய்கிறோமா? ஆண்டவர் எனக்கு டைமே இல்லை. இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் யாருக்கும் டைம் இருக்காது. நான் உங்களுக்கு இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்களே டைமை ஒதுக்கினாதான். சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதாம். அப்படி என்றால் உங்களை நீங்களே நேரத்தை ஒதுக்காவிட்டால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. புது பழமொழி.
நீங்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனா தான் இன்றைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும். நான் இல்லைன்னா கிடைக்காது. இன்றைக்கு 24 மணி நேரம் நீங்கள் ஓடினாலும் ஓட முடியும். உலகம் அப்படி மாறிவிட்டது. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை தீவிரமாக வைத்து இருக்கிறோமா அல்லது புதைத்து வைத்திருக்கிறோமா, விட்டு விட்டு லேக்கவா உட்கார்ந்து இருக்கிறோமா? அப்படியே ஏதோ தானமாக ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பிறகு செய்வோம், மெதுவாக செய்வோம். ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, நான் மெதுவாக வருகிறேன், நான் சீக்கிரமாக வருகிறேன். அப்படி என்றால் என்ன? என் ராஜ்யத்தை வெகு சீக்கிரமாக செய்யுங்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு காடி, மோட்டரு, ஏரோப்ளேன் எல்லாம் கண்டுபிடித்தது காரணம் என்ன? இயேசுடைய ராஜ்யம் தீவிரமாக போக வேண்டும், வெகு வேகத்திலே போக வேண்டும். எதுக்கு நமக்கு வாகனம்? எதுக்கு இன்னைக்கு யூடியூப்? எதுக்கு நமக்கு இன்னைக்கு ஜூம்? ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாக இன்றைக்கு போக வேண்டும். யாருக்கும் ஆண்டவருடைய காரியத்தில் இன்றைக்கு தீவிரம் இல்லை. சுய காரியத்தில் தீவிரமாக போவார்கள், நல்லது. அதுக்கு போலவே, அதுக்கு ஒப்பாக வேலை காரியத்தில் தீவிரமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய காரியத்தில் தீவிரமாக இருப்பது நல்லது. படிப்பு காரியத்தில் தீவிரமாக இருப்பது நல்லது. ஆண்டவருடைய காரியத்துக்கு அதுக்கு ஈக்குவலாக ஆண்டவருடைய காரியத்தில் இன்றைக்கு தீவிரமாக இருக்கிறோமா? ஆபிரகாமை பாருங்க, தீவிரமாக. இன்னைக்கு சபை தீவிரப்படணும். தீவிரமாக சபை சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த வருடத்தில் நீங்க எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறீங்க? இன்னும் ஒரே மாதம் இருக்கு. 11 மாதத்துல 11 பேராதுக்கு இது சுவிசேஷத்தை சொல்லியிருப்போமா? ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள். தீவிரப்பட்டிருக்கிறோமா ஆண்டவருடைய காரியத்தில்? இல்ல அதுக்காக ஜெபித்து இருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல. ஆண்டவரே, அல்லது எனக்குள்ளாக இருக்கிறது திறமை என்ன? அந்த திறமை வைத்து உங்களுடைய ராஜ்யத்தை தீவிரமாக நான் செய்யணும். ஆண்டவரே, நீங்க சீக்கிரமாக வரப்போறீங்க. தீவிரமாக இயேசுடைய காரியம் வரப்போகிறது, அவருடைய வருகை. ஆபிரகாமை போல தீவிரமாக செயல்பட நம்முடைய உள்ளம் ஆசைப்படுகிறதா? அல்லது நம்மளுடைய உள்ளத்தில் அப்பேற்பட்ட காரியம் உங்களுடைய உள்ளத்தில் பற்றி எரிகிறதா? ஏன் இந்த ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம்? உங்களுடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிறகு 2 நபரோடு அவர் பேசிக்கொண்டு வருகிறார். 2 பேர் பேசிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிச்சிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களா? இயேசு கிறிஸ்து அவங்களோட சேர்ந்து தெரியாத மாதிரி, என்னப்பா கதை, புது கதையா இருக்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் உண்மை. படித்து பாருங்கள் லூக்கா புத்தகத்தில். இயேசுவும் என்னப்பா கதை, இல்லை உங்களுக்கு தெரியாது, நீ யூதனா இருக்க, உனக்கு தெரியாதா? இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடந்தது தெரியாதா? இயேசு சிலுவையில் அடித்தது உனக்கு தெரியாதா? 3 நாள் அதே கதை. அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. இயேசுவும் தெரியாத மாதிரி கதையை கேட்டுட்டு வர்றாரு. பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் விலைக்கு சொல்லுறாரு, வசனத்தை சொல்லுகிறாரு. அவர் சொல்லவில்லையா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்? ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படலையா மேசியா கடைசி வரைக்கும் இருப்பார் என்று சொல்லி அவர் அவங்களோடு பேசி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழைகிறார். உங்களுக்கும் சமாதானம் என்று சொல்லி இயேசு மறைந்து போகிறார். அந்த 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இயேசு நம்மோடு கூட வந்து வசனத்தை வைத்து பேசினாரே, நம்மளுடைய உள்ளம் பற்றி எரியவில்லையே, காரணம் என்ன? இன்னைக்கு பேசப்பட்ட காரியங்கள் உங்களுடைய உள்ளம் பற்றி எரியவில்லை என்றால், இந்த 2 பேர், அந்த 2 பேர் ஒரு ஊர் பேர் வரும், அது வழியாக நடந்து போவார். அந்த 2 பேத்துக்கு ஒப்பாக தான் இன்றைக்கு நாமளும் இருப்போம். இயேசு பக்கத்தில் இருந்து பேசி வருகிறார் உயிர் தெழுந்து. ஆனால் 2 பேர் சொல்றாங்க, பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்மளுடைய உள்ளம் ஏன் பற்றி எரியல? அவர் பேசி இருக்கிறார், இயேசு நேரடியாக வந்து நம்ம இடத்துல பேசினாரு, ஏன் நம்மளுடைய உள்ளம் பற்றி எரியல? காரணம் என்ன? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இயேசு உயிரோடு வருவார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்பிக்கை இல்லை இயேசுடைய வார்த்தையின் மேல. ஏன் வார வார பிரசங்கம் நம்மளுடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும்.
பற்றி எரிந்து தேவனுக்காக தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆண்டவர் பவுலை சந்தித்தார், ஒளியிலே ஆண்டவர் சந்தித்தார். பிறகு பவுல் கண்கள் தெரிந்த பிறகு சீக்கிரமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல புறப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா? தாமதிக்காமல் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் தாமதிக்கிறோம்? தீவிரப்படுகிறோமா? தாமதிக்கிறோமா? அல்லது லேட் பண்ணுகிறோமா? இன்னைக்கு சபை தீவிரமாக செயல்பட வேண்டும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எங்களுடைய உள்ளத்திலே வார்த்தையை வைக்கிறார். அது உங்களுக்கு சொல்லும்படியாக இன்றைக்கு சபை தீவிரமாக செயல்பட வேண்டும். சபை இன்றைக்கு தன்னை தாழ்த்த வேண்டும். சபை இன்னைக்கு கண்களை ஏறெடுத்து இயேசுவுக்கு நேராக பார்க்க வேண்டும். அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்காக சபை இன்றைக்கு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை இன்றைக்கு சகல சம்பூர்ணமாக ஒன்றிலும் குறையில்லாத பிள்ளைகளாக இன்றைக்கு கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். விசுவாசத்தில் நிற்க வேண்டும். எத்தனை காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காரியத்தில் பிராக்டிக்கலாக போக பிரயாசப்படுகிறோம். எத்தனை பேர் பிராக்டிக்கலாக நடக்க இன்றைக்கு உங்களை உள்ளத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. இன்றைக்கு சபை ஒப்பு கொடுக்க வேண்டும், டெடிகேட் பண்ண வேண்டும். இனி போக போகும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. உங்களை பார்த்துதான் உங்களுடைய பிள்ளைகள் வளருவார்கள். இதுதாங்க உண்மை. சபை கொஞ்சம் அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கும். சபை கொஞ்சம் அவங்களுக்கு ஊட்டி வளர்க்கும். பெற்றோர்கள் உங்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளருவார்கள். உங்களுடைய மகிமை பிள்ளைகளுக்கு போகும். உங்களுடைய பிரசனம் பிள்ளைகளுக்கு போகும். உங்களுடைய கனி பிள்ளைகளுக்கு போகும். உங்களுடைய செயல்பாடு சகலமும் பிள்ளைகளுக்கு கடந்து போகும். இப்பேற்பட்ட ஜெனரேஷன் தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எடுத்து பயன்படுத்துவார். இந்த கடைசி காலத்திலே மெய்யாகவே நாம் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? இதுதான் எப்ரோடைய கேலண்டர். 5 வருஷம் கூட்டிக்கிங்க, 4 வருஷம் கூட்டிக்கிங்க. எவ்வளவு? 5 8 8 2 அப்படி வருமா? 5 7 8 2 வரும். சாரி, 5 7 8 2ல நிற்கிறோம். 5782வது வருஷத்துல யூதர் கேலண்டர்ல நம்ம நிற்கிறோம். 7வது ஆண்டு கர்த்தர் வருகைக்கு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இதுதான் சபை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எத்தனை ஆண்டு இருக்கிறது? 100 ஆண்டுக்கு மேலாக தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்வரை பார்த்துதான் பிள்ளைகள் வாழ்வார்கள். நம்மளுடைய ஜெனரேஷன் முடியலாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக. நமக்கு அடுத்தது நம்முடைய பிள்ளைகள். ஆபிரகாம் சந்ததியை போல இன்றைக்கு நம்முடைய சந்ததி வர வேண்டும். அப்பேற்பட்ட வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்துவின் சந்ததியாக வர வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். இன்னைக்கு சபை தீவிரமாக செயல்பட வேண்டும். தீவிரமாக அவர் ஓடி ஆடு மாடை பிடித்து சமைத்து கொண்டு வருகிறார், செயல்படுகிறார், சொந்தமாக இறங்கி செயல்படுகிறார். இன்றைக்கு சபை இறங்கணும். சொல்லுகிறது மாத்திரமல்ல, சபை இறங்கணும். ஃபீல் 4 வருஷம் 3 வருஷம் பிள்ளைகள் காலேஜில் படித்த பிறகு 6 மாதம் பிராக்டிக்கல்ல போறாங்க. ஃபீல்ட் ஒர்க் வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் ஃபீல்ட்ல இறங்க, களத்துக்கு இறங்க, உங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க, இயேசுவுக்காக தீவிரமாக நான் செயல்படுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? அல்லது இந்த எம்மாவூர் இப்பதான் ஞாபகம் வருது. எம்மாவூர் 2 பேர் நடந்து போறப்ப உள்ளம் பற்றி எரியல. அவர்களை போல இருக்க போகிறோமா? அல்லது இந்த ஆபிரகாமை போல சபை வாழ போதா? இந்த செய்திலாங்க இன்றைக்கு காலையில் ஆண்டவர் கொடுத்தது. நான் ப்ரிப்பரேஷன் பண்ணது வேற, சோடம் குமாரா பத்தி.
ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை முற்றிலும் வேறு. ஆண்டவர் இன்றைக்கும் அதுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய கேரக்டரை இன்னைக்கு சபைக்குள்ளாக வரணும். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை வேறு பிரித்து எடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் ஆபிரகாமை போல உங்களை பார்க்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர், வேதம் சொல்லுகிறார். ஏன் இந்த யாக்கோபு இப்படி எழுதினார்? ஏன் ஆபிரகாமை பற்றி நம்ம இன்றைக்கு பேசப்படுகிறோம்? படிப்போமா? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2 கடைசியாக படித்து நாம் முடிப்போமாக. ஆயத்தப்படுங்கள் துதிப்பதுக்கு, ஆராதிப்பதுக்கு இசைக்குழுவர்கள். படிப்போமா? 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் பாருங்க, தன்னிலே தானே செத்ததா இருக்கும். பாருங்க, சுத்தி வளைச்சு யாக்கோபு யாரை டச் பண்றாரு பார்த்தீங்களா? ஆபிரகாமை டச் பண்ணுகிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி கிறிஸ்துவ வருகைக்காக சபை எப்படி இருக்கணும் என்று சொல்லி யாக்கோபு புஸ்தகம் பிழிந்து கடினமாக பேசியிருக்கிறார். அதுதான் யாக்கோபு புஸ்தகம். நிறைய பேர் யாக்கோபு புஸ்தகத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 300 ஆண்டுக்கு முன்பாக தீவிரமாக செயல்பட்டார்கள். தெரியுமா? வேதத்திலிருந்து யாக்கோபு புஸ்தகத்தை எடுப்பதற்கு அநேகர் தீவிரமாக செயல்பட்டார்கள். எதனால? இந்த வார்த்தையினால. ஆபிரகாம் பற்றி பேசுகிறார், கிரிகளினாலே விசுவாசம். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், கிரிகளினாலே நீங்கள் விசுவாசமாக ஆக்கப்படவில்லை, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக விசுவாசிகளாக ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி, செயல்பாடுனாலே நீ விசுவாச ஆக்கப்படவில்லை என்று சொல்லி, இதுக்கு முரணாக வேறுபாடாக 2 வசனமாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு புஸ்தகத்தை எடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் ரகசியம் நிறைய இருக்கிறது. அவர் அந்த விசுவாசத்தை பற்றி பேசல. ஆபிரகாமை போல இன்றைக்கு சபை செயல்படணும். ஆபிரகாமை போல இன்றைக்கு விசுவாசம் நிறைந்தவர் தான் ஆபிரகாம். ஆண்டவர் சொன்ன உடனே பின்பற்றி வந்தார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? உன்னுடைய பிள்ளையை போய் பலி செலுத்துன்றார். முடியாது ஆண்டவரே. செயல்கள் இருக்கிறது. செயல், பேச்சு மாத்திரமல்ல, அவர் செயல்களிலே செய்கிறவர். படிப்போமா? 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. 21 படிங்க. 21வது வசனம். 21 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். பாத்தீங்களா? ஆபிரகாமை பத்தி தான் பேசுறார் யாக்கோபு புஸ்தகத்துல. கிரிகள் இன்றைக்கு வேண்டும், செயல்பாடு நமக்கு இன்றைக்கு வேண்டும். 22 விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அடுத்தது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க ஆபிரகாமுடைய காரியத்தை பாருங்க. கர்த்தரை விசுவாசித்தார், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக கிரிகளினாலே, அவர் செயல்பாடுகளினாலே அவர் கர்த்தருக்கு முன்பாக அவர் செயல்பட்டார். யாக்கோபு இன்னொரு வசனத்தையும் விசுவாசத்தை குறித்து சொல்லுவார். 19வது வசனத்தை பாருங்க.
தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து பாருங்க, நடுங்குகின்றன. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான். நான் ஆண்டவரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், கிடு 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 கிடு. என்ன சொல்ல வராரு? பேச்சில் இல்லப்பா, செயல் இருக்குன்றார். பிசாசும் விசுவாசிக்கிறது. ஆமா, இயேசுதான் இந்த உலகத்தின் இரட்சகர், அவர்தான் என்னுடைய தலையை நெசிக்க இருக்கிறாரு, அதை நான் நம்புறேன், அதனால நான் அவருக்கு நடுங்குறேன், நான் நம்புறேன். அதே போல நீயும் விசுவாசித்து செயல்பாடு இல்லை என்றால் உன் விசுவாசம் செத்தது. விசுவாசத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அவனா பாருங்க, உங்களுடைய விசுவாசம் உயிரடைய வேண்டும் என்றால், உங்களுடைய விசுவாசம் இன்னும் பெருக வேண்டும் என்றால், இறங்கி களத்துக்கு இன்றைக்கு செயல்பட வேண்டும். எல்லா ரீதியிலும் இன்றைக்கு சபை இறங்கி செயல்பட வேண்டும். யாரெல்லாம் இன்றைக்கு இறங்கி செயல்பட விரும்புகிறீர்களோ, உங்களை தாழ்த்தி, உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம், ஆமென், ஆண்டவர் ஆபிரகாம் தரிசனத்தை ஆனது போல உடைய வாழ்க்கையிலும் அவர் தரிசனமாக வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய கேரக்டர் இருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய செயல்களில் இன்றைக்கு வர வேண்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய கேரக்டர் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் நாம் தொடருவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் ஆபிரகாமை போல உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்றைக்கு யாரெல்லாம் ஆபிரகாமை போல உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய இதயத்தின் கதவை அவருடைய வசனத்து மூலமாக தட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி, 2 பாடலை பாடி இப்படி உள்ளத்தை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா.